சரிடா, சாரின்றல்ல. நம்ம தான் ஃபோனில் பேசி சமாதானம் ஆனோம்ல, அப்புறம் என்ன ரொம்ப பண்ணுறடா நீ? வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கூட பார்க்க மாட்டேன்னு இருக்கல, உனக்கு திமிரு தானே? என்ன தாண்டி ஆச்சு? என்ன உங்கள் பிரச்சனை? பாரு, இவன் எவ்வளோ கோவமாக இருக்கான், மதிக்கவே மாட்டான்டி. என் செல்லில், என் பட்டுல, என் வயிறும்ல, என் புச்சியில், அப்புறம் நான் சிக்லிக்கா பண்ணிடுவேன். அது உனக்கு நட்ஸு தான் நிறைய, டாய்ஸ் நிறைய, எழுதுறதுக்கான நோட்ஸு க்ரையான்ஸ்லாம் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். புரியுதா? உனக்கு சரியானதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் நான் வாங்கி தர சொல்கிறேன், அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறேன், சரியா? சரி, நான் டியூட்டிக்கு போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. மேடம், மார்னிங் டியூட்டி போய் தான் ஆகணும், அதில் என்ன ஒரு சலிப்பு எங்களுக்கு புரியலையே. ஆமாம்மா, நீங்கள் வீராக்கெலாம் வாங்கிட்டு வருவீங்க, நாங்கள்லாம் யார்? அடி லூஸ் பிரகதி, எல்லாமே பைக்கில் ஐ மீன் ஸ்கூட்டியில் இருக்குது. உனக்கு, பிரவீனுக்கு, லாக்கு போகும்போது சித்தி வீட்டுக்கு போயிட்டு போகணும், அவங்களுக்கும் எடுத்து வச்சுருக்கேன், புரியுதா? அதனால் நான் யாரையும் மறக்கலை, சரியா? ஓவர் சீன் போடாதடி, உடனே சீன் போட்டுருவியே, அது எப்படி உங்களை மறப்பேன்? சரிடி சரிடி, சும்மா தான் சொன்னேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன், லாவண்யா மேடம் உள்ளே வருவாங்க. ஓகே ஓகே, கேரியான் கேரியான். சரி, நீ வருத்தமாக இல்லைல்ல? இல்லைடா, நார்மலாக தான் இருக்கு, என்னை பார்த்தா வருத்தமாக இருக்க மாதிரியா தெரியுது? சரி, வீராவளை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். அவனை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன், ஓவர்டி ஓடிடு. ஓகே கேர்ள், டியூட்டி முடிச்சுட்டு வரேன், பாய். சரிடா தங்கம், மாத்திரை போட்டல கொண்டாடு, போடு, அப்படியே போடு. எனக்கு நைட்டு தான்டா டியூட்டி, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். தைரியமாக தூங்கு, உன் பக்கத்துலேயே தான் இருக்க, பக்கத்துலேயே தான் படுத்துட்ருக்க, அப்புறம் என்ன? இவ்வளோ தூக்கத்தை வச்சுட்டு தான் நீ தூங்காமல் வந்திருக்க, கொழுப்பு தான்டா உனக்கு. என்ன மேடம், திரும்புவீங்களா இல்லை தூங்குற பையனை பார்த்துட்டு இருப்பீங்களா? வாடி வா. ஏன்ல இவ்வளோ லேட்டு? ஏன்டி இப்போவே யூனிஃபார்மில் வந்துட்ட? ஆமாம், அதை வேற மாற்றிக்கிட்டு கடுப்பு, அதனால தான் இப்படியே வந்துட்டேன். அதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லைல்ல, அதான் வந்துட்டேன். என்னடா அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? சே, நான் ஏன் யோசிக்க போகிறேன்? அதெல்லாம் யோசிக்கல, நான் ஜாலியாக இருக்கேன், அதை நான் மறந்துட்டேன். எப்படி நீ இப்படி பேசுகிற? புலம்பிட்டோம், வருத்தப்பட்டுட்டோம் இருக்கிறவ தானடி நீ, என்னடி? எனக்கு புரியலடா இந்த மாற்றம். க்யூட்டாக ஸ்வீட்டாக நம்ம டேக் கேர் பண்ணிக்க புருஷன் இருக்கும்போது மற்றவங்கள பற்றி நமக்கு எதுக்கு கவலை? அவங்க நம்ம மேலே வைத்தறிச்சல்ல என்ன வேணால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான். அதுக்காகலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. என் லைஃப் என் புருஷன் கூட தானே, அவ்வளோதான். நான் அவனை பார்த்துக்கிறேன், அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க பேசுறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருணும். ஏய், அவங்க தான் ஒரு மாமியார், என்ன இப்படி மாறிட்டேன்? எனக்கு புரியல. ஆமாம், யார் இல்லைன்னா மாமியார் தான். என்னென்னவோ பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லையா? ஆனால் எப்போ எங்கள் அண்ணனையும் என்னையும் பேசினாங்களோ, எனக்கு அவங்க மேலே இருந்த கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, மரியாதையா மதிப்பா இல்லை ஏதோ ஒன்று, இப்போ அது துளி கூட இல்லை. என்ன தான் அண்ணன் பொண்ணு வேணும்னாலும் இவ்வளோ தரக்குறைவாக இறங்குவாங்கன்னா அப்புறம் எனக்கு அப்பேற்பட்ட உறவே வேண்டாம், அவ்வளோதான். அவங்க பிள்ளைக்கு வேணும்னா பேசிக்கிட்டோம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் தடுக்கவும் போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் என் மாமாவுக்கு அவங்க பொண்டாட்டி, அதனால் எங்கள் லைஃப்பில் அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவங்க மேலே பாசம் மரியாதை எல்லாம் விட்டு போச்சு. எப்போ எங்கள் அண்ணனை பற்றி பேசினாங்களோ அப்போவே அவங்கள தூக்கி போட்டேன். நீ யாரா இப்படி பேசுகிற? நிஜமாவே இது ஒரு நல்ல மாற்றம், ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம். ஃபாரின் போயிட்டு வந்து மேடம் ரொம்ப தான் நிறைய மாறி இருக்கீங்க போல். சீரியஸாகவே ஆமாம், அதான் உண்மை. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவரை கஷ்டப்படுத்துகிறதோ அவரை இது பண்ணுறதோ இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அங்கே போய் நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன், நானே அவரை காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் அவர் எந்த வகையிலும் நான் காயப்படுத்த தயாராக இல்லை. இவங்க எங்கள் லைஃப்பில் இருந்தால் நல்லபடியாக இருந்தால் நாங்கள் நல்லா பார்த்துக்க போகிறோம், இல்லைனா நாங்கள் நல்லா பார்த்துப்போம்,
அது வேறு விஷயம். ஆனால் பாசத்தோடு பார்த்துக்கிறதுக்கும் கடமைக்கு பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது இனிமேல் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து, பாசமாக கடமையான்றது அதெல்லாம் அவ்வளோதான். நாங்கள் பார்த்துக்கிற கடமையை நாங்கள் நிறைவேற்றோம். கூட பாசம் வேணுமா வேணாவான்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். எங்கள் லைஃப்க்கு அவங்க இல்லை. எங்கள் லைஃப் தான். ஏன்னா என் ஃப்யூச்சர்ன்றது என் புருஷன் கூட மட்டும்தானே. அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிறது மட்டும்தான் இனிமேல் என்னோட எய்மாக இருக்க போகுது. வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. புரிஞ்சுதோ டார்லிங்? இது நிஜமாகவே சூப்பரான முடிவு. லவ் யூ பேபி. இப்படியே நீ பாசிட்டிவாக இரு, எனக்கு அது போதும். அதுங்களை நீ மதிக்காமல் இருக்க பற்றியே எனக்கு அது மட்டும்தான் உங்ககிட்ட இருந்த ஒரே வருத்தம் கோபமாக இருந்துச்சு. அவங்கள நீ எதுவுமே பண்ண மாட்டியே அப்படின்னு. ஆனால் இப்போது இந்த வருஷம் அவங்கள நீ நினைக்கிறது கூட எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அப்படின்னா இனிமேல் அவங்க எதாவது பேசினா கேட்பேன்ற. சீரியஸாக அது தெரியல, ஆனால் என் காதில் வாங்கிக்க மாட்டேன். அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன். நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று ஓகே. அவங்க உங்கள் லைஃப்பில் இல்லைன்றதை நீ முடிவு பண்ணிட்டல, அது போதும். ஐ எம் ஹாப்பி பேபி. ஐ எம் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஆமாம், ஃபாரின் போயிட்டு வந்து என்னடி ஒரு சாக்லேட் கூட தரல. டேய், நேத்தான் அப்படியே வந்துட்டேன்ல, அதனால எதுவுமே எடுத்துகிட்டு வரலடா. இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கூட்டியில் தான் இருக்குது. இப்போ தான் வீராக்கு எடுத்துகிட்டு வந்து அவன் இங்கே வச்சேன். இப்போயும் உங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால் மற்றதெல்லாம் அப்படியே பேக்கில் தான் இருக்குது. உனக்கு, பிரவீனுக்கு, பிரகதிக்கு, அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு சித்தி வீட்டில் கொடுத்துட்டு போகணும். அவ்வளோதான். கொரியர் போடுறதெல்லாம் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 2 மாமாக்கும் அதை அப்பா பார்த்துப்பார். அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க பெரியப்பா வீட்டுக்கு கொடுக்குறது, அண்ணாவோட பெரியப்பா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் அப்பா கொடுத்துடுவார். அதெல்லாம் பிரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாமா தான் எடுத்து வச்சுட்டேன். மாமாவே வந்து எடுத்துக்கிறேன்ட்டான். அதனால் அவங்கள ஒரு கவர் போட்டு வச்சுட்டேன். துர்கா தான் அதிலே தான் இருக்குது. துர்காவும் வீட்டிலே கொடுத்துறேன், அப்புறம் அவங்க வரும்போது பார்த்துக்கிறேன்ட்டா. அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அம்மா அவங்க கையில் அவளை அப்படியே கொடுத்துருவாங்க. தாத்தா அது மட்டும் தாத்தா வரும்போது கொடுப்பேன். சரி, நேற்று கூட சரியாக பேசல. ஃபாரின் கதையை சொல்லு. ஏன் அடிப்போடி அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட். டேய் பாய், ஒழுங்காக சொல்லிவிடு, இல்லை கடிச்சு வச்சிருவேன். என்னடி? ஜாலியாக இருந்தேன். ரொம்ப 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 ஜாலியாக இருந்தேன். 8 இயர்ஸோட அதை என்ன சொல்கிறது, மிஸ்ஸிங் என்ன சொல்கிறது, பிரிவா பெயினா என்னன்னு சொல்ல தெரியல. அதுக்கு இந்த 1 மந்த் நிஜமாகவே நான் ரொம்ப 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 ஜாலியாக இருந்தேன். ஆமாம், ஆகாஷ் வந்தானே, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? என்ன பாய் ஸ்மைல் பலமாக இருக்கு? நான் ஒரு ரிவெஞ்ச் டாஸ்க் யோசித்து தான் வர வச்சேன் இவங்க எல்லாரையும். ஆனால் அங்கே வேறு மாதிரி ரிவெஞ்ச் டாஸ்க் நடந்தது. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அவனை வெறுப்பேற்றின மாதிரியும் இருந்துச்சு, அவனுக்கு சரியான பதிலடி மாதிரியும் இருந்துச்சு. கிக்காக இருந்துச்சு அந்த ரிவெஞ்ச் டாஸ்க். அவ்வளோதான் சொல்ல முடியும் பேபி, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். ஏய், ஏன் பாய் இப்படி சஸ்பென்ஸாக வச்சு என்னை வெறுப்பேற்றுற? ஒழுங்காக சொல்லிட்டு கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்கோ. என்னை பற்றி தெரியும்ல. ஆல்ரெடி என்னை வெறுப்பேற்றிட்ட. 1 மாதம் இல்லாமல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்காக சொல்லிவிடு. ஏதோ நீ சந்தோஷமாக இருக்கியே அப்படின்ட்டு விட்டுட்டோம். அட்லீஸ்ட் அந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேற பாய். இதெல்லாம் சரியில்லை பாய், ஒழுங்காக சொல்லு. ஏய், அது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது? அதெல்லாம் முடியாது, பொடி. பாய் தயவா செஞ்சு என்னை வெறுப்பேற்றாத பாய். சரி, ஏதோ ஒரு 1 லைனாக சொல்கிறேன். நான் இவரை கூப்பிட்டு போயிட்டு என் புருஷன் அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றணும்னு நான் பிளான் போட்டேன். அப்படி தான் நடந்துச்சு. அப்போயும் அந்த கும்பிட்ட என்ன சொல்கிறது, அவனோட கிறுக்குத்தனமான பேச்சிலேயே பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு என்னோட அத்தா ஒரு பதில் ரிவெஞ்ச் டாஸ்க் கொடுத்தாரு. அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் என் லவ்வர் பாயை வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படி என் க்ரஷை காயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களே, நியாயமா? ஏன் உன் க்ரஷ் இங்கே என்ன காயப்படுத்தினாரு? அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. இல்லைடா பாய், இருந்தாலும் என் க்ரஷ் பாவம்ல. வேணா நீங்களே போய் வாழ்க்கை கொடுங்க. யார் வேணான்னா நாங்கள் வேண்டாம் நம்ம சொல்கிறோம். தயவு செஞ்சு போய் கட்டிக்கோன்றேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐயே, அவனை அச்சிச்சு. அப்புறம் எதுக்குடி அடங்குடி? அப்புறம் அண்ணிலாம் எப்படி, நல்ல டைப்பா?
ரொம்ப 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 நல்ல டைப். நம்மள மாதிரியே. இனிமேல் நாம் 4 பேர் அப்படி சொல்கிற மாதிரி. சாரிடி 5 பேர். அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கவன் என்னை உருட்டு கட்டியே தான் அடிப்பா. இரு நான் துர்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். 4 பேரா அவங்க அண்ணி வந்தோடனே உன்னை கைட்டி விட்டான்னு சொல்கிறேன். ஏன்டி ஆல்ரெடி அவள் காண்டா இருக்கா. அவள் வருவேன்ட்டு நம்பி வந்துட்டு போயிட்டுன்னு ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. மெசேஜை மட்டும் பார்க்குறா, ரிப்ளை பண்ண மாட்றா. வெறும் முறைக்கிற ஈமோஜி மட்டும் அமுச்சிட்ருக்கா. அவள் அவ்வளோ காண்டா இருக்கா. நீ வேற காண்டா இருக்க வேண்டியது நான் ஊரில் இல்லாத போது அது வந்துட்டு என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்காது. ஆமாம் எங்கேயும் வெளியே போகல, வீட்டில் ஏதோ உட்காந்து பேசணும். வந்துட்டு சித்தி வீட்டில் தான் உட்காந்து எல்லாரும் பேசணும். வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல. சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு ஃபோன் பண்ணால் அப்போ நாங்களும் போனோம். நானும் உங்கள் மாமா எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரவீன் நாங்கள் எல்லாரும் தான். பசங்க வேறு இருந்துச்சா, அதனால் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்படி கிளம்புனாங்க, நாங்கள் அப்படி கிளம்பி வந்துட்டோம். என்னை விட்டு ஒரு குரூப் மீட்டிங் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க எல்லாரும். அப்போ நான்லாம் இல்லை உங்களுக்கு, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை பாய், நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா? அந்த மீட்டிங்கில் நீ இல்லையேன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஃப்யூச்சரில் நம்ம கேங் ரொம்ப பெருசாகிடுமோ? அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. அஃப்கோர்ஸ் எங்கள் அண்ணி ஜாயிண்ட் ஆவாங்க. ஆனால் இதில் என் புருஷன் மேலேயும் என் அண்ணன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்டி எங்கள் கூட ஒட்ட மாட்டாங்கன்றியா, இல்லை நாங்கள் அவங்க கூட ஒட்ட மாட்டோன்றியா? அவனுங்க கூட இருந்தால் அவனுங்க என்ன கூட ஒட்ட விட மாட்டானுங்கடி, அப்படி சொல்கிறேன். ஏ பாய், என்ன பாய் சொல்கிற? எனக்கு புரியலை. அப்போ நீ எங்கள் கூட பழக மாட்டியா? இது என்ன கதை? இது என்ன ட்விஸ்ட்? எனக்கு புரியலை. அவனுங்க கூட இருந்தால் அவனுங்களை விட்டு நகரவே விட மாட்டானுங்க. அது ஒரு வேளை அங்கே இருக்கிறதுனால அப்படி இருந்தானுங்களா, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சுன்றதுனால அப்படி இருந்தானுங்களா, இல்லை அவங்க மென்டாலிட்டி அப்படி மாறிடுச்சா? எனக்கு அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு தெரியல. ஏ பாய், இத்தனை வருஷம் கழிச்சு போனால அதனால் அப்படி இருந்திருக்கும். தயவுசெய்து அதெல்லாம் அப்படி யோசிக்காத. அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க. இங்கெல்லாம் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நானும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஆமாம், இப்போ தான் நோட் பண்ணேன், உன் ட்ரெஸ்ஸு காலில் என்ன ஒரே மாதிரி அழுக்காக இருக்குது. அழுக்கைய போட்டு வந்த? இல்லை பாய், இங்கே இறங்கும் போது ஒரு வண்டி வேகமாக போனோன்னா அங்கே சேர்ந்துருக்கு போல், கொஞ்சமாக அதை அடிச்சிடுச்சு. கழுவுனேன், அப்போ கூட அது போகல. சரி மெசேஜ் பண்ணிட்டேன். அப்பா டியூட்டிக்கு போகும்போது இன்னொரு செட் யூனிஃபார்ம் அங்கே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு கொடுக்க சொன்னேன், கொடுக்குறேன்னாரு. இதுக்கு மேடம் அன் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கலாம், நைட்டு பொறுமையாக மாற்றிருந்துருக்கலாம். இது அழுக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்புறமா யூனிஃபார்ம் மாற்றிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அப்பா வேலையை வைக்கிறீங்க? எல்லாம் நேரம், வேறு என்ன பண்ணுறது? சரி பாய், அவனும் தூங்குறான், நானும் அப்படியே கொண்டு தூங்குவேன், எனக்கு டயர்டாக இருக்குது. சரி தூங்கலாம், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும்ல, அப்படியே ரெஸ்ட் எடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஷிஃப்ட்டுக்கு வரேன், ஓகேவா? அதனால் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஓகேலா, பாய்டா செல்லக்குட்டி. குட் நைட், நான் தூங்கிட்டு வரேன். ஓகே பேபி. என்னக்கா உங்களை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன், உங்களை கண்டே பிடிக்க முடியல. எங்கதான் இருக்கீங்க? வந்துட்டியா பாப்பா? எப்போ வந்த? வந்துட்டேன்க்கா, அதெல்லாம் நேற்று தான் டியூட்டிக்கு வந்துட்டேனே. நீங்கள் தான் நேற்று நைட் ஷிஃப்ட்டில், அதனால நான் உங்களை பார்க்கல. உங்களுக்கு நைட் ஷிஃப்டா பாப்பா? ஆமாக்கா. சரி இந்தாங்க, இதை பிடிங்க. இது என்ன பாப்பா? சும்மா கொஞ்சம் சாக்லேட்டும் நட்ஸோக்கா உங்கள் பசங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு சின்ன பொம்மை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கண்ணு இதெல்லாம்? பரவாயில்லக்கா, வச்சுக்கோங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன், டியூட்டி டைம் ஆயிடுச்சு. இல்லை கண்ணு, அது வந்து பயப்படாதீங்க, மற்ற எல்லா அக்காவுக்கும் தான் கொடுத்துட்டேன். அவங்களுக்குலாம் நேத்தே காலில் இல்லை, அப்போ நேத்தே பார்த்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு மட்டும் நான் வச்சுட்டு இருந்தேன், இப்போ கொடுத்தேன், அவ்வளோதான்க்கா. சரிடா கண்ணா, இருந்தாலும் செலவு தானே. என்னக்கா மாசம் மாசமா போற, அவ்வளோதான், இத்தோட அவங்களே இங்கே வந்துருவாங்க, வச்சுக்கோங்கக்கா. சரிடா கண்ணு, வரேன். தேங்க்ஸ்டா கண்ணு. தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்கக்கா, ஒன்றும் இல்லை, பாய்க்கா. சரிக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிடா கண்ணு. என்ன பாப்பா கூப்பிட்டு விட்ட? அது ஒன்றும் இல்லைக்கா, 2 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய கேஸுங்க வரும். இங்கே டியூட்டிக்கு ஆள் இல்லை, அதனால இங்கேயே மேல் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லாவண்யாவும், செகண்ட் ஃப்ளோரில் ராஜி சார்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூப்பிட்டு விட்றீங்களா? இங்கே அவங்க ஏதாவது அங்கே எமர்ஜென்சியாக போய்க்கிட்டோம், மற்றபடி அங்கே தான் நர்ஸ் இருக்காங்களோ, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே ஆள் தேவைப்படுறாங்க. இங்கே 2 நர்ஸ் இருக்காங்க, பத்தாதுக்கா, ஏதோ நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க.
அதனால கொஞ்சம் கூப்பிட்டு விடுறீங்களாக்கா? சரி பாப்பா, நான் போய் கூப்பிட்டு விடுறேன். ஹாய் திவ்யா, என்ன கூப்பிட்டுருந்தீங்க? சாரி ராஜு, இங்க ஒரு ஆக்சிடென்ட், ஸோ எமர்ஜென்சி கேசஸ் நிறைய வருது. ஸோ இங்க ஆளுங்க கம்மியா இருக்கிறதுனால தான் உங்க ஹெல்ப் கேட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஹெல்ப் பண்றேன். உங்க கூட இருக்கவரு? என் ஊர்ல தான் அவரும் டியூட்டில இருந்தாரு. சரி, ஏதோ எமர்ஜென்சின்னு அந்த அக்கா சொல்லவே அவரும் நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தாருடா, வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்ப நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலா இங்க வா, இங்க வா. பட்டு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றேன். அவருக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி நான் எமர்ஜென்சியில் இருக்கேன், அதனால எனக்கு ஃபோன் பேச முடியாது சொல்லிட்டு ஆக்சிடென்ட் கேஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒழுங்கா சாப்பிட சொல்லு, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே. நான் டியூட்டி முடிச்சுட்டு நாளைக்கு பண்ணுவேன்னு சொல்லிடு. எல்லாம் பைப்பில் எதுவுமே பண்ணாதடி, செம சேட்டை பிடிச்சி தெரியாது. நான் ஃபோன் தரேன், இதை பேசிட்டு வா. ஏய், நான் போனா அவர் அத்தனை விட மாட்டார், பிடிச்சி வச்சு உயிரை வாங்குவாரு. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு போய் பேசிட்டு வந்து செல்லோம்ல. சரிம்மா. ஏன் திவ்யா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இல்ல சீனியர், நீங்க இப்பதான் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தீங்க, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு தான் இன்ஃபார்ம் பண்ணல. அதான் நான் லாவண்யா அதுக்கப்புறம் ராஜு அவங்களெல்லாம் வர வச்சுட்டு சீனியர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ ஆள் இருக்காங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, நான் போய் இங்க ரெஸ்ட் எடுக்குமா? எனக்கு புரியல. இல்ல சீனியர், அதுவே பெரிய சர்ஜரி, இவ்வளவு நேரம் நீங்க அங்கதான் இருந்திருப்பீங்க நின்றுட்டே. அதனாலதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சீனியர், நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூன்னா உங்களுக்கு கூப்பிடுறோம் சீனியர், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பரவாயில்ல, அந்த ரெஸ்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன், புரியுதா? இல்ல சீனியர். சொல்றேன்ல, இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன், அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும் போது கூப்பிடுங்க, ஓகேவா? நான் வேற எங்கேயும் போகல. சரிங்க சீனியர், ஓகே சீனியர். ஏய் இல்ல, போடி போய் பேசிட்டு வா, போ. சரி, கிளம்பிட்டேன். ராஜு உங்களுக்கு சீனியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அக்கா, சீனியர், எனக்கு ஒரு கேஸ் உள்ள இருக்கு, நான் அதை போய் பார்க்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு நோட் எடுக்கணும். நான் வரேன் சீனியர். ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கேளுங்க சீனியர், என்ன சீனியர்? இல்ல, நானும் பார்க்க ஒரு வாரமா அந்த பையன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், நீயும் பேச மாட்டேற. அதான் என்ன கதை தெரிஞ்சுக்கலாமோ? எனக்கு தேவையில்லாதவங்களோ எனக்கு தெரியாதவங்கள பத்தியோ நான் எதுவும் பேச விரும்பல, தெரிஞ்சுக்க விரும்பல சீனியர். தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சீனியர். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது. சரி, நீ போய் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். சீனியர். ஹலோ லவன், என்ன நீ பண்ணிருக்க? அவளுக்கு ஏதாவது? ப்ரோ பயப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் பண்ண சொன்னா, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை எழுப்ப சொன்னா, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சில் ஒழுங்காக சாப்பிடுவீங்களாம். அவள் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பண்ணுவாளாம், ஓகேவா? ஏன்னா அவள் எமர்ஜென்சி வார்டில் இருக்கா, அவளால் வெளியே வர முடியாது, ஃபோனும் பேச முடியாது, அதனால சொன்னான். பத்தாவதுக்கு இங்கே 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சா, ஸோ அந்த கேஸ் வந்துட்டு இருக்கு. அதனால அவளை சுத்தமாக வெளியே வர முடியாது. அதனால உங்களை பயப்பட வேணாம், அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்ல சொன்ன ப்ரோ. ஏன் அது மேடம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்களாமா? இல்லை ப்ரோ, கேஸ் பார்த்துட்டு இருக்கால. ஏன் இப்போ நீ வந்து சொல்றல? ப்ரோ, அவள் இன்னைக்கு டியூட்டியே எமர்ஜென்சி ஓட்டினா, அப்படி இல்லை, அங்கே ஆள் இல்லைன்னு ஹெல்ப்புக்காக என்னை கூப்பிட்டுருக்கா. அதனால நான் வரும்போது இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னான், சொல்லிட்டு சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனான். அவளால் வெளியே வர முடியாது, உள்ள இருந்து தான் இதையே சொன்னா ப்ரோ, அதனால தான். சாரி ப்ரோ, தப்பா நினைக்காதீங்க. இல்லடா, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அவ சாப்பிட்டாளா? ஒழுங்கா சாப்பிட சொல்லு. அவளுக்கு ஏதாவது கூட்டுறா, வேலை வேலைன்னு ஓடி போடா, அவள் எதுவுமே குடிக்க மாட்டா. அவ ஃபீல்லாம் பண்ணல, அழுதாளா? அதே மாதிரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுவேன்னு சொல்லு. அவளை எதுவும் யோசிக்க வேணாம்னு சொல்லு. அவளை வெளியே வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சரிங்க ப்ரோ, நான் சொல்லிட்டேன். அவள் அழலை, ஜஸ்ட் சொன்னான், அவ்வளோதான். அவள் வீர கூட விளையாடிட்டு என் கூட பேசிட்டு அப்படியே தான் இருந்துட்டா. அதை பற்றி யோசிக்கவோ இல்லை, அதை பற்றி அதுக்கப்புறம் நினைக்கவோ இல்லை ப்ரோ. அவ தான் நிறைய விஷயம் மறைக்கிறா, அட்லீஸ்ட் நீயாவது சொல்லேன்டா. ப்ரோ நிச்சயமா நான் சொல்றேன் ப்ரோ. அவ சொல்வாளா சொல்ல மாட்டாளா எனக்கு தெரியல, ஏன்னா அவ இப்போதைக்கு சொல்ல மாட்டா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வர சமயத்துல அவங்க கூட பேசுவாளா இல்ல பேச மாட்டாளான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால என்ன வேணாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ, எல்லா கதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். உன்னதான் நம்புறேன், தயவு செஞ்சு சொல்லு, அவளை பார்த்துக்கூடா.
கண்டிப்பா ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. ப்ராமிஸா சொல்ற ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்கற எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, அவங்க யாரையுமே நீங்க சும்மா விடக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ சொல்லு, அவங்க என்ன கெதி ஆக்குறாங்கன்னு மட்டும் நீ அதுக்கப்புறம் பாரு. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஆனாலும் அவளை விட்டுறாதீங்க ப்ரோ, அவளை மட்டும் விட்டுறாதீங்க ப்ரோ, ப்ளீஸ். அவ என் பொண்டாட்டி, நான் எப்படி அவளை விடுவேன்? அவ என் பொண்டாட்டி. அவளை எப்பவுமே நான் விட மாட்டேன்னா நீ கவலைப்படாத. அவ தனியா இருப்பா, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, அவளை பாத்துக்கொண்டா. ஓகே ப்ரோ, பாய். ஐடா, நீ சொல்லலைன்னா என்ன பொண்டாட்டி லாவண்யா சொல்றேன்னு இருக்கா. அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் கொடுக்க வேண்டியவங்களுக்குள்ள கொடுக்குற. வந்து இருக்கு பொண்டாட்டி, உனக்கும் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த செக்ஷனை பார்த்துக்கோ, கேர்ள்ஸ் இந்த பக்கம் பார்த்துப்பாங்க, நீங்க கிளம்புங்க. நீ சீனியர். ஃபோன் எடுத்தாரா? என்ன சொன்னாரு? உன்னை நாங்க பத்திரமா பார்த்துக்கணுமா, நீ இதை அடிக்கடி உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்கணுமா, உனக்கு ஏதாவது குடிக்க கொடுத்துட்டே இருக்கணுமா, நீ வேலை வேலைன்னு வந்துட்டா ஓடிக்கிட்டே இருப்பியா, அதான் நாங்க உன்னை பத்திரமா பார்த்துக்கணுமாமா. ஏய், என்ன என்ன ஓட்டுறியா? உங்க ஆள்தாம்மா சொன்னாரு, நீ வேலைன்னு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கணுமா, நீ வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணுவியாமா, ஓகேவா? அவர் இதை பத்தி யோசிக்க மாட்டாராம், அவர் ஒழுங்கா சாப்பிடுவாராம், இதை சொல்ல சொன்னாருமா. உன்னை அனுப்புன பாரு, என்னை கட்டையட்டே அடிக்கணும். வேற வழி இல்லை, என்ன பண்றது? சரி வா, வேலையை பார்க்கலாம். ஓகே மேடம். வார்டில் இருந்தா கூட நான் இவ்வளவு லேட்டா கிளம்பியிருக்க மாட்டேன். உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்ததுக்கு காலையில 10 மணி இருக்கா நீங்கே வச்சுட்டேடி. கேசஸ் வந்து பார்க்க, நோட் எடுக்க, அடுத்து வரவங்களுக்கு ஒப்படைக்க எல்லாம் கரெக்டா தானே இருந்துச்சு. சும்மா பேசுற. சரிடி, அதுவும் அட நீ தானே பார்க்கணும் பாய், என்னையா போய் கோத்து விட்ட? என்னன்ற? பாய் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலையே. 6 மணிக்கு போக வேண்டிய 10 மணிக்கு வீட்டுக்கு அனுப்ப பார்க்குற அதானே? இங்க பகல் 10 மட்டும் இல்ல, அங்க நைட்டு 10 ஆக போகுது. உங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்ப? ஞாபகம் இருக்கு. பிரகதி வந்துட்டு இருக்கேன்னா அவகிட்ட பேசிட்டு இவர்கிட்ட பேசிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே மேடம். மேடம் எங்க இருக்காங்களா? இந்த வீண் சொன்னா வந்துட்டு இருக்கா. வாங்க மேடம், வாங்க. பரவாயில்லையே மேடம், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. பேசாதீங்கடி ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னா டியூட்டி போட்டு ஒன்னா தெரியுறீங்கல்ல, என்னை மட்டும் கைட்டு விட்டுட்டீங்கல்ல. நாங்க ஒன்னா டியூட்டி போட்டு ஒன்னா தீரிடும், நீ பார்த்த. நேத்து கூட ஒரே வார்டில் ஒன்னா தானே இருந்தீங்க. இது ஏதோ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி, அதனால ஒன்னா இருந்தோம். மற்றபடி என் ஃப்ளோர் வேற, அவ எமர்ஜென்சி வார்டு, இது தெரியும் தானே. அப்புறம் நாங்க என்ன ஒன்னா தெரியணும் ஃபீலிங் வேற உனக்கு. ஒரே டைமிங்ல இருக்கீங்கல்ல, அட்லீஸ்ட் பிரேக் அந்த டைம்ல பாத்துக்கலாம். நடுவில் போர் அடிச்சா கூட நீங்க மீட் பண்ணிக்கலாம். என்ன பாரு, யாருமே இல்லாம இருக்கேன். சரிடி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நானும் நைட் ஷிஃப்ட் வருவேன் கலி, எனக்கு தெரியாது. யார் இன்சார்ஜ்? அவங்கள போய் கேள்வி. ரகு சார் தாண்டி சீனியர். போய் கேளு. கலி ப்ளீஸ், கலி நீ கேளு கலி ப்ளீஸ். ஒன்றுவேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நண்பர்கள் வச்சுக்காதீங்க. உனக்கு வேணும்னா நீ போய் கேளு, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. யாரு கலி, என்ன பண்றா அவ? அவ ஏதோ நல்ல மூட்ல இருந்திருக்கா, நீ இப்படி கேட்டதுக்கு திட்டினதோட விட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னா அவ என்ன பண்ணிருப்பான்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரி சிபாரிசு அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. லவ் பண்ற பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. தெரியும் கலி, ஆனா இவ கேட்டா உடனே ஒரு ஓகே சொல்லிடுவார் கலி. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண. ரெக்கோசே தடி வாங்கி தர பாக்குற, அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணா நீ போய் கேட்டுக்கோ. அவ கேட்க மாட்டா, நான் அவகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். இடி இருங்க, நான் போய் ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். கூட பேச மாட்டேன்னு சொல்ற. விட்டாதீங்கடி, இருங்கடி, பேசிட்டு வரேன். பரவாயில்ல, ஒரு வழியா மேடம்க்கு நம்ம கூட பேசணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லுங்க மேடம், இப்பவாவது மனசு வந்துச்சா என் கூட பேசணும்ட்டு? சொல்லுங்க பொண்டாட்டி, ஒரு புருஷன் இருக்கா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அது சேர்ந்தா போங்க. அம்மே, ஏன் அப்படி சொல்ற? உன் ஞாபகம் இல்லாம இருக்குமா? வேலை தானடி பட்டு, இதுக்கெல்லாம் போய் கோச்சிப்பீங்களா? அதனால தான் நான் லாவண்யா விட்டு சொன்னேன்ல.
லாவண்யாவை விட்டு சொன்னவங்க அவங்களே வந்து சொல்லியிருந்துருக்கலாம் ஒருவேளை பாசம் இருந்தா. முடிஞ்சா வந்திருக்க மாட்டேனா பட்டு. என்ன பண்றீங்க? என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன பண்ணா யாருக்கு என்ன? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன, நான் என்ன பண்ணா என்ன, யாருக்கு என் மேல கவலை அக்கறை? அம்மே, நான் தான் சுச்சுவேஷன் சொன்னேன்ல, அப்புறம் என்ன? ஏன்? யாரும் ஒன்றும் சமாளிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். நேற்று நைட் ஒருத்தவங்க மூட் அவுட் ஆகிட்டு வைப்பாங்க. கேட்டா நீங்க தூங்குங்க, காலையில் நாங்களே எழுப்புறோம், காலையில் 3 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்களாம். அதோட மறுநாள் நைட்டுக்கு வந்து என்னப்பான்னு கேட்டா நாங்கள் ஒன்றே நார்மலாக பேசிடணும், நாங்கள் சமாதானம் பேசணும், சந்தோஷமா பேசணும், அப்படிதானே? அவங்க அழுதுட்டு கோவப்பட்டுட்டு வருத்தப்பட்டு எல்லாம் இருப்பாங்களாம். நம்ம என்ன ஃபீல் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்களாம். ஆனா திடீர்னு இப்ப அவங்க வந்து பேசணும்னே நான் பேசிடணுமா? சரிம்மா, சாரி. தப்பா நினைக்காதீங்க. சிச்சுவேஷன் தப்பா போயிடுச்சு, அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு போயிட்டு பண்றேன் தங்கம். ஃபீல் பண்ணாதடி தங்கம், ப்ளீஸ். சரி, அப்ப நேத்தோட பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, அவள் தானே? சரிம்மா. உண்மை, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பண்ணுவேன். ஆமா, வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பண்றேன்னுவீங்க, அப்புறம் தூங்கிட்டேன்வீங்க, அப்புறம் கிளம்பிட்டேன்வீங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்வீங்க, அப்புறம் இங்க பிஸி ஆயிட்டேன்வீங்க. இப்படிதானே போயிட்டு இருக்கு என் கதை. எனக்கு தான் தெரியுமே. யாருமே அவங்க புருஷன் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. நீங்க தானே வித்தியாசமா இருக்கீங்க. நாங்க என்ன பண்ணட்டும்? சரிடி தங்கம், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட் நீங்க தூங்கவே வேண்டாம், போதுமா? ரொம்ப நேரம் பேசலாம், போதுமா? ப்ளீஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி கொஞ்சம். சாரிடி. நிஜமா இன்னைக்கு நைட் உங்களுக்கு தூங்குன்னு சொல்லாம ரொம்ப நேரம் பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க தூங்குனா போதும், நானும் அதுக்கப்புறம் தூங்கிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ், இது மாதிரி வருத்தப்பட்டு பேசாதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்குமா. ஏம்மா தங்கம், நீதான் என் செல்லம். ஒன்றும் தேவையில்லை, தயவு செஞ்சு எனக்கு வெறுப்பேற்றிடாது. இப்படிதான் ஆசை கட்டி மோசம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஏமாந்து திரியிறது நாங்களா இருக்கிறோம். அதை யோசிச்சு யோசிச்சு எங்களுக்கு தான் தலைவலிக்கும். எதுக்கு? தேவையில்லைன்னா தேவையில்லை. இப்ப என்ன பண்ண மாட்டேன், நான் அப்படி ஃபிக்ஸ் ஆயிக்கிறேன், அப்படியே விடு.